ஆனால் ஈரான் அண்ணா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து 30ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் 30ஆம் தேதி வருதுங்கன்னா அதன் பிறகு ஒரு ரூல்ஸ் இருக்குங்கண்ணா. ஏன்னா அன்னைக்கு வேட்பாளர் எல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கு நீங்க போராட்டம் நடத்துவதற்கோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க 24 மணி நேரம் முன்னாடி சிவிஜில் ஆப்ல போடணும்லாம் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் முறைப்படி நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். அதுவும் இது வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே வந்தனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதியும் வாங்கிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதனால் நாளை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் சென்னையில் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கி நடத்துறாங்க. நயினார் நாகேந்திரன் மதுரையில, பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவே வானதி சீனிவாசன் அக்கா திருப்பூர்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா திருநெல்வேலியில, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லோருமே ஒரு பகுதியில் தலைமை தாங்கி இதை நடத்துறாங்க. முறையாக அனுமதி வாங்கியிருக்கிறோம். நாளைக்கு எல்லா இடத்திலும் தலைவர்கள் இதை செய்யும் பொழுது ஒரு பெரும் எழுச்சி வரை மக்கள் போராட்டத்தை தான் முன்வைக்க போறோம். ஆனால் ஈரான் வந்து தொடர்ந்து நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நாடு. ஆனால் வந்து இப்போ வந்து அமெரிக்கா ஈரான் மேலே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புலன்னு சொல்லி ஆனால் அந்த உலக அரசியலை பொறுத்தவரை ஒரு நாடும் அவர்களுக்கு எது முதன்மையானது என்று பார்ப்பாங்கன்னா நமக்கு ஈரானும் நண்பர் தான், அமெரிக்காவும் நண்பர் தான். பிரதமர் அவர்கள் ஈரானுடைய அதிபரோடு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கவுன்சில் லீடர் அவங்க இறந்த பிறகு புதுசாக ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஈரான் அதிபர்கிட்ட நம்முடைய பிரதமர் பேசியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ஈரான் வந்து இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் அலோவ் பண்றாங்க. நேற்றுலேருந்து ஆயில் டேங்கர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எந்த வித பிரச்சனையும் நம்ம பார்க்கல. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா சண்டை போடும் பொழுதும் கூட நாம் எடுத்த ஸ்டாண்டு உலக நாடுகள் எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கும் ஈரானை பொறுத்தவரை அமைதி வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க தேவையில்லாம இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கரூர்லையும் பார்த்தோம், கேஸ் சிலிண்டரை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்க வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களான்னா? எல்லா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்பிஜி புக் பண்ணி 2.5 days டெலிவரி வந்துடும் மேக்சிமம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் வேற டைம் கொடுத்துருக்கோம். யாருக்கும் தட்டுப்பாடு கிடையாது. கமர்ஷியல் சிலிண்டர் 2 நாள் இருந்த பிரச்சனையும் இன்னைக்கு சரியாயிடுச்சு. இன்னைக்கு ஹோட்டல் போய் பாருங்க, எந்த ஹோட்டல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால இல்லாத பிரச்சனை அவங்க 5 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்ல தெரியாம பொய்யான விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் தோற்றுவிட்டது. தேர்தல் ஆணையம் தமிழக அளவில் அங்கங்க சிறப்பாக செயல்பட்டு கரூர் மாவட்டம் மட்டும் மெத்தனை ஆனா கரெக்டுங்கன்னா அது வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்கேயும் இல்லாத அநியாயத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுறாரு. 60 இடத்திற்கு மேல பட்டி போட்டிருக்காங்க. 60 இடத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. 60 இடத்தையும் புகைப்படம் எடுத்து பட்டி போட்டு எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தலில், இதற்கு முன்பு கரூர் பாராளுமன்ற தேர்தலில், இதற்கு முன்பு கரூர் சட்டமன்ற தேர்தலில் எப்படி மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதே போல அடைத்து வைப்பதற்கான ஆயத்த பணி 70 இடத்துல போட்டிருக்காங்க. 70 இடம் கிட்டத்தட்ட. அதையெல்லாம் படம் பிடித்து சிவிஜில் ஆப்ல அப்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. அதனால் நாங்கள் நம்புறோம். நேற்று தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. நிச்சயமா இன்னைக்கு அதிகாரிகள் ஸ்பாட்ல போய் பார்ப்பாங்க, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் நாம் சொல்லுகின்றோம், இதுவரை நேர்மையாக கரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல ஏன் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபி இன்னைக்கு காலையில மாத்திருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால் கரூரை பொறுத்தவரை நாங்க முறைப்படி எப்படி சொல்லணுமோ அதை சொல்ல போறோம், ஆதாரத்தோடு சொல்ல போறோம். இன்னைக்கு பாருங்க, மணல் கொள்ளையை தடுக்க போன ஒரு முன்னாள் அமைச்சரின் மீது அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. முன்னாள் அமைச்சருடைய குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போட பாக்குறாங்க, ஒரு ஃபேக் போலீஸ் ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றாங்க. ஆனால் கரூரை பொறுத்தவரை இந்த முறை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, இந்த பகுதியில் தொடர்ந்து உழைக்கக்கூடிய, நமக்கு எல்லாம் அமைச்சராக இருக்கும் பொழுது பெருமை தேடி கொடுத்த அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மோசமான விஷக்கிருமித்தனமான அரசியலை கரூர்ல திரு செந்தில் பாலாஜி ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போக பாக்குறாரு. அது கரூர்லயே திரும்ப முடிவு பெற வேண்டும். விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களே எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னாரு, முந்தானித்து சொன்னாரு, யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு டிவிகே கட்சியில் நீங்க கேட்கணும், இன்டர்னல் மீட்டிங் போட்டது அவங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்தது அவங்க, பேசினது அவங்க. அதனால எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன கருத்து தான் இறுதி கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு கட்சி என்னை பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவதற்கு ஒரு தொண்டனாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வேலையை செய்யறாங்கன்னா நாளை கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்வோங்கண்ணா. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய்க்கு 50 சீட் வருதுங்களா? காலையில டெல்லியில் தலைமையில் பேசிட்டு அண்ணா
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துங்கண்ணா. காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்றாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. அதனால் இதுல நான் தனியா ஒரு கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, நேற்று முன்தினம் அவர் சொன்ன கருத்து தான் ஒரு இறுதி கருத்தாக நான் பார்க்கின்றேன். அதன் பிறகு ஏதாச்சும் மாற்றம் இருக்குன்னா ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுறீங்க, மீட்டிங் நாம யாரும் கூப்பிடல, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்க்கு நாங்க யாரும் கூப்பிடலீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களோ நாங்க மீட்டிங் கூப்பிடல. தமிழக வெற்றி கழகம் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும், எதற்காக மீட்டிங் கூப்பிட்டீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க, யார் என்ன சொன்னாங்க. அதனால இல்லாத ஒரு விஷயத்தை நான் எப்படி பேச முடியுங்க. ஆனா நம்மை பொறுத்தவரை கூட்டணியில எல்லாரும் ஜெயிக்கணுங்கண்ணா. 234 ஜெயிக்கணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், கட்சி இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. இன்னைக்கு நாம எம்ஆர்வி அண்ணனோடு கைகோர்த்து கரூர்ல இருக்கோம். இந்த வாரம் அடுத்த வாரம் அண்ணனோடு நானும் ஜாயிண்ட் கேம்பெயினிங் கரூர்ல வரப்போறேன். அண்ணன் எங்க போறாங்களோ அவங்க ஸ்கெடியூலை பார்த்துட்டு நாங்க வரப்போறோம். தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க போகின்றோம். நேரமும் காலமும் வரும் பொழுது பேசுவாங்கன்னா, இன்னும் நோட்டிபிகேஷன் வர்றக்கே என்ன 14 நாள் இருக்குங்கண்ணா. 30ஆம் தேதி தான் நோட்டிபிகேஷன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நாமினேஷனே வருதுங்கண்ணா.